வணக்கம், உங்க பேரு? மாறிக்கணும். இந்த பிரதர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏதோ வியாபாரம் பண்ணிட்டு இன்னைக்கு வியாபாரம் இல்லாம ஒரு பையனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாங்க. மாணிக்கம், ஐயா பேரு? ஐயா மாணிக்கம். மாணிக்கம், என்ன வயசாகுது? வயசு 70 வயசு ஆயிடுச்சு. 70 வயசு. சரி, என்னாச்சு பாட்டி? எனக்கு வந்து காணுக்குழி வெட்டியிருந்தாங்க. அதுக்குள்ள கட்டுல இருந்து இறங்கி கீழே விழுந்துட்டேன். எப்போத போல நடந்து கீழே விழுந்துட்டேன். இந்த இந்த சகு விட்டு போச்சு. இந்த ஒரு சைடு மண்டையோட காது வலி, பூ கட்ட முடியல. யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு ஒரு ஆவல். அதனால அந்த பையன்கிட்ட சொன்னேன், உனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப கஷ்டம், கொட்டாயெல்லாம் டேம்பஸா கிடக்கு. மழை வந்தா சோறாடி திங்க முடியாது, கல்லடுப்பு. இதான் உங்க வீடா? இதுதான் சாமி வீடு. ஐயா என்ன வேலை பாக்குறாரு? ஐயா என்னைக்கா கார் ரோட்டுக்கு போவாரு. கார் ரோட்டு வேலை. 70 வயசு. ரோடு ஓட்டாங்கன்னா போவேன். எத்தனை? ஒரு பையனா? 2 பையன். ஒரு பையன் ஓடி போயிட்டான். இந்த பையன் தான் கஞ்சி வித்துறான், கால் ஊனமுட்டும். என்னாச்சு பூ வியாபாரம்? என்னாச்சு? அந்த விழா வழியால வந்து ஒரு 5000 பணம் செலவுன்ட்டு முதல். அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு வந்து ஒரு 7000 10,000க்கு மேல அவனுக்கு செலவுன்ட்டு போட்டுட்டேன். 3 மாசமா இந்த ஆசிரமத்துல போய் மட்டும் கஞ்சி குடிப்போம். காலையில 12 மணிக்கு. 3 நேரம் சாப்பிடுறீங்களா? ஒரு நேரம் ஆசிரமத்துல சோறு போடுவாங்க, ஒரு நேரம் சாப்பிடுவோம். அவ்வளவுதான். அந்த பையனுக்கு மட்டும் குண்டால வாங்கி வந்துருக்கு. அவ்வளவுதான். வேற எதுவும்? மறுநாள் 12 மணி. வேற யாரும் உதவி பண்ணல? இல்ல, யாருமே கிடையாது. இப்ப வருமானத்துக்கு வழி இல்லாம ஆயிடுச்சு. எதுவுமே கிடையாதுங்க. இதுவும் கிடையாது. இவர் போனா இப்ப காசு அங்க மழை பெய்யுது, போக முடியல. எங்க வாழ்க்கை வேற எதுவும் கிடையாது. எதுவும் இல்ல சாமி. ஒரு மழை வந்து அங்கே 2 முகம் பூ வைக்க முடியாது. பூ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா இப்ப எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருந்தீங்க? நான் 20 வருஷம் பண்ணேன் சாமி. இந்த இல்ல வழிதான் பூ கட்ட முடியாம. இப்ப ஏன் வாங்கி விக்கலாம்ல? ஏன் வாங்கி விக்காம இருக்கீங்க? இப்ப கொஞ்சம் சரியாயிடுச்சு. முதலீடு இல்ல. பணம் காசு ஒண்ணும் இல்ல, உதவிக்கு ஆள் இல்ல. என்ன பண்ண முடியல சாமி. என்ன கஞ்சி குடியா குடிக்க முடியும். சரி, கவலைப்படாதீங்க பாட்டி. ஆச்சு 3 கால் பையன் 6 வயசு கஞ்சி ஊத்து. சரி, கவலைப்படாதீங்க. உங்க பையன் தான் அந்த கால் வலியோட வந்து இப்போ பாக்குறாரு. ஏதோ வர்ற வண்டியில 2 வண்டி வாத்தாத்தான் கஞ்சி விட்டா. சரியா? ஆமா இருக்கு. வீடு உங்களுக்கு கால் இதாயிருக்கா? கால் என்ன ஆச்சு? கால் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த காலை டாக்டரே சரி பண்ண முடியாது. கால் எடுத்தாகணும். வருமா? ஐயோ சல வருது. உட்காருங்க. சரி, நீங்க அழாதீங்க, விடுங்க. இங்க வருங்க. பண்ணி ஓடியாடி உழைக்க முடியல. சரி, எங்க பாருங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது. சரியா? நீங்க திருப்பி பூக்கடை வைங்க. சரியா? உங்க பூக்கடை வச்சா ஓடும்ல. வியாபாரம் பார்த்தா நீங்க இது பண்ணாம ஓடுல. பூ பழம் ரெண்டுமே நீங்க சொன்ன மாதிரி 2 சேர்த்து வைங்க. கண்டிப்பா நான் அதுக்கு உதவி பண்றேன். சரியா? கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. வாழ்க்கை எப்படியே இருக்காது, ஒரு நேரம் மாறுமாங்களா? இப்ப மாறிச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க சாமி. கடை போடுற மாதிரி அதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. சரி, கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி தரேன். தைரியமா இருங்க. சரியா? வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி பாட்டி, இங்க பாருங்க. நேரத்தை தள்ளி போட வேணாம். சரியா? நான் உதவி பண்றேன் உங்களுக்கு. எல்லாமே போய் வாங்கிட்டு நம்ம பிசினஸ் உடனே தொடங்கணும். சரியா? அந்த வேலையை நம்ம உடனே பண்ணிடுவோம். ஏன்னா என்னைக்குமே நீங்க கஷ்டப்படக்கூடாது. இவ்வளவு நாள் ஏதோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க சாப்பாடு கூட வேணா எனக்கு பூக்கடை வச்சு கொடுத்தா போதுங்கிறீங்க. கண்டிப்பா பூ பழமும் கண்டிப்பா அந்த இடத்துல எல்லாம் கொட்டாயை ரெடி பண்ணி எல்லாமே டக்கம் பண்ணிடுவோம். சரி, நல்லா இருந்தவங்க, நல்ல பூ வியாபாரம் பண்ணவங்க இன்னைக்கு உங்க உடம்பு சரியில்லாம போய், உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லாம போய் இன்னைக்கு வியாபாரம் கூட நடத்த முடியாம, இன்னைக்கு ஒரு முதலீடு இல்லாம, பூ வாங்குற காசு கூட இல்லாம, பழம் வாங்குற காசு இல்லாம கஷ்டப்படுறாங்க. இதே மாதிரி எத்தனையோ பேர் தன் குடும்பத்துக்காக உழைக்கன்னு நினைச்சு அந்த முதலீடு இல்லாம எத்தனையோ குடும்பம் கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த மாதிரி எதுக்கோ செலவு பண்றோம். இந்த மாதிரி இல்லாதவங்களை பார்த்து நம்ம உதவி பண்ணோம்னா அதனால அவங்க புண்ணியம் வந்து நமக்கு வந்து சேரும். அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க. அதை பாக்குறப்ப நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த மாதிரி கண்டிப்பா எல்லாரும் உதவி பண்ணுங்க. சரி ஐயா, எல்லாம் ஏற்பாடு பண்றேன். போயிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். நம்ம பூ இதை வியாபாரத்துக்கு எல்லாத்தையும் தொடங்கிடுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் டீ சாப்பிடுவோம். ஐயா முதல்ல சாப்பிடுங்க, சாப்பிடாம இருக்காதீங்க.
நம்புறேன் ஆ? நம்புறேன் தைரியமா இருங்க, எல்லா நிச்சயமா ஏற்பாடும் நீங்க ஒத்தாசை பண்ணி நான் நம்புறேன். சரி ரைட், அவ்வளவு அதே நல்லா தைரியத்துல இருங்க. இருக்கணும் சாமி, எனக்கு உடனே? ஏதாவது உதவி பண்ணியா ஏன்னா இப்ப உடனே வாங்க முடியாது, காலையில தான் வெள்ளனே வாங்க முடியும், எல்லாமே ஏற்பாடு பண்ணி சாமி. சரியா சரி.